உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இது எல்லாமே நாளை இரவு 11 மணிக்கு அப்புறம் சுக்குநூறா உடையப் போகுது. உங்களுக்காக கிரகங்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வலையை பின்ன போகுது. நாளை இரவு 11 மணி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நேரம் கிடையாது. உங்க ராசியில நடக்க போற கிரக மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்க போகுது. அந்த நேரத்துல தான் உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த எம் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்கும் நபர் ஒரு புயல் மாதிரி உள்ளே வரப்போறார். அந்த நபர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவராய் இருக்கலாம், உங்க கூடவே இருக்கிறவராய் இருக்கலாம், இல்லன்னா இனிமே தான் புதுசா உங்களை தேடி வரப்போறவரா கூட இருக்கலாம். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், அந்த நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போற அந்த 3 சம்பவங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுதப் போகுது. இதுவரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாமும் ஆச்சரியத்தில வாயடைச்சு போற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப் போகுது. உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கலாம். இதுவரைக்கும் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துட்டோம், இனிமே ஒருத்தரால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது நீங்களா தேடி போற நபர் கிடையாது. பிரபஞ்சமே உங்களுக்காக அனுப்பி வைக்க போற ஒரு தூதுவர். இந்த நபர் மூலமா நடக்க போற முதல் சம்பவம் உங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது. எப்பவுமே காசுக்காக நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இனிமே காத்துல பறக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கற நேரம் நெருங்கிடுச்சு. உங்களை விட்டு விலகி போன அதிர்ஷ்ட தேவதை மறுபடியும் உங்க வீட்டு கதவை தட்டப் போறா. மனசுல இருக்கிற கவலைகள் காயங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வரப்போற இந்த மிகப்பெரிய மாற்றங்களை ஏத்துக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. பொருளாதாரத்தில் நடக்கப் போற அந்த முதல் பெரிய சம்பவத்தை பத்தி நாம இன்னும் ஆழமா பார்த்தோம்னா, மகர ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல தயங்கவே மாட்டீங்க. உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தா கூட கஷ்டம்னு வரவங்களுக்கு 8 ரூபாய கொடுத்துட்டு நீங்க வெறும் 2 ரூபாய வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுற ஆளுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய ஒருத்தர் கூட முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை ஒரு ஏடிஎம் மெஷின் மாதிரி தான் பார்த்திருப்பாங்களே தவிர உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலியை யாரும் புரிஞ்சுக்கல. ஆனா நாளை இரவு 11 மணிக்கு மேல அந்த எம் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற பணவரவு சாதாரணமா இருக்காது. ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பணப்பிரச்சனை மொத்தமா தீரப்போகுது. வட்டிக்கு மேல வட்டி கட்டி உங்களோட நிம்மதியை இழந்து நின்ன உங்களுக்கு இந்த நபர் ஒரு வழிகாட்டியா வந்து அந்த கடன் சுமையில இருந்து உங்களை முழுசா வெளியே கொண்டு வரப்போறாரு. இந்த நபர் உங்க வாழ்க்கையில் செய்ய போறது வெறும் பண உதவி கிடையாது. உங்க பதவிக்கு சரியான ஒரு கதவை திறந்து விட போறார். ரொம்ப நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு தொழில் வாய்ப்போ அல்லது வேலையில ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வோ இந்த நபர் மூலமா உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கப் போகுது. உங்களை பார்த்து இவன் அவ்வளவுதான், இனிமே வாழ்க்கையில எழும்பவே மாட்டான் அப்படின்னு முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க எல்லாரும் கண்கூடா உங்க வளர்ச்சியை பார்த்து அப்படியே ஆடி போயிடுவாங்க. தடங்களா இருந்த காரியங்கள் எல்லாம் இனிமே தொட்டது துலங்கும். யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி உங்களை ஒரு ஜாவா ராணியா உட்கார வைக்க போறதே இந்த முதல் சம்பவம்தான். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் நடக்குமான்னு. நீங்க கண்ணாடியை பார்த்து உங்களையே கிள்ளி பார்த்துக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பணமழையில நீங்க நனைய போறீங்க. இதுக்கு நடுவுல உங்க குடும்பத்துக்குள்ளேயும் சில சலசலப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெரிய சண்டை வந்து நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை. பிள்ளைங்க நாங்க சொல்றத கேட்கலையே, இவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கு. வெளியில சிரிச்சுகிட்டே சுத்துனாலும் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு மூச்சு திணறல் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சுக்காதப்போ மனசு எவ்வளவு வலிக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வரதால இந்த எம்பெயர் கொண்ட நபர் உங்க குடும்ப விஷயத்திலையும் ஒரு பெரிய மாயாஜாலத்தை செய்ய போறாரு. நீங்க இத்தனை நாளா எந்த ஒரு பாசத்துக்காக ஏங்கி தவிச்சீங்களோ அந்த உண்மையான அன்பு உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில தொலைஞ்சு போன சந்தோஷம் சிரிப்பு எல்லாமே மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு வசந்த காலமே உருவாக போகுது.
உங்க வார்த்தைக்கு உங்க வீட்ல ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கப் போகுது. உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டவங்க எல்லாரும் அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலச்சக்கரம் சுழலப் போகுது. இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் பனி மாதிரி உருகி ஒரு புது மனுஷனா நீங்க மாறப் போறீங்க. உங்க முகத்துல இத்தனை வருஷமா இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் வரப்போகுது. இதை நீங்களே சீக்கிரத்துல உணர்வீங்க. இப்ப 2வது மிகப்பெரிய சம்பவம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி நாம பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க, உங்களுக்கு எப்பவுமே நேர் எதிரிகள் ரொம்ப கம்மிதான். ஆனா மறைமுக எதிரிகள் தான் அதிகம். உங்க முகத்துக்கு நேரா ரொம்ப நல்லவங்க மாதிரி தேனா ஒழுக சிரிச்சு பேசிட்டு உங்க கழுத்துக்கு பின்னாடி முதுகுல குத்துற வேலைகளை தான் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்தா அதை பார்த்து பொறுத்துக்க முடியாத ஒரு பெரிய கூட்டமே உங்களை சுத்தி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. இவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் உங்க நல்ல மனசு காரணமா அவங்களை விட்டு விலகவும் முடியாம அவங்க செய்யற துரோகங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா நாளை இரவு 11 மணிக்கு அப்புறம் நடக்கப் போற அந்த 2வது பிரம்மாண்டமான சம்பவம் உங்களை சுத்தி இருக்கிற இந்த போலி முகங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமா கிழித்தெறிய போகுது. அந்த எம் என்ற நபர் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணா மாறி உங்களுக்கு எதிரா பின்னப்பட்ட அத்தனை சூழ்ச்சிகளையும் தவிடு பொடியா ஆக்க போறார். ரொம்ப வருஷமா உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனையோ அல்லது பரம்பரை சார்ந்த வழக்குகளோ இப்போ உங்களுக்கு முழுமையா சாதகமா மாறப்போகுது. நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் இத்தனை நாளா அதற்கான தீர்வு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு துணையா நிக்கிறதால இந்த நபர் மூலமா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களை ஏமாத்தி உங்க கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட செல்வமும் மரியாதையும் பல மடங்கு பெருகி மறுபடியும் உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போகுது. உங்களை பார்த்து எக்காலமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாய்விட்டு கதறி அழப்போற காலம் வந்துடுச்சு. உங்க மேல வீண்பழி சுமத்துனவங்க அவங்க செஞ்ச தப்பை நினைத்து உங்க கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலையை காலம் உருவாக்கப் போறது. இது அத்தனையும் அந்த பரம்பொருளோட ஆசீர்வாதத்தால நடக்கப் போகுது. இது மட்டுமில்லாம உங்க உடம்புல ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த சில தீராத ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது. வைத்தியம் மருந்து மாத்திரைன்னு நிறைய செலவு பண்ணியும் ஒரு தெளிவு கிடைக்காம மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பீங்க. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வியாதி, நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நீங்க கண்ணீர் விட்ட அந்த இரவுகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கப் போகுது. இந்த எம் எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் மூலமா உங்களுக்கு ஒரு சரியான மருத்துவ வழிகாட்டுதலோ அல்லது ஒரு நல்ல உதவியோ கிடைச்சு உங்க உடல்நிலை ரொம்பவே சீராக போகுது. உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் வந்து ஒட்டி கொள்ள போகுது. இத்தனை நாளா நீங்க சுமந்துகிட்டு இருந்த அத்தனை வலிகளும் வேதனைகளும் உங்களை விட்டு விலகி ஒரு புது பிறவி எடுத்தது மாதிரி நீங்க உணரப் போறீங்க. உங்க முகத்தில ஒரு தனிக்கலை வந்து சேரப்போகுது. உங்களை பார்க்கிறவங்களுக்கே உங்க மேல ஒரு பயமும் கலந்த தனி மரியாதை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான மாற்றம் உங்க உடம்பிலையும் உங்க தோற்றத்திலையும் நடக்கப் போகுது. மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிக்கிறவர். நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு எல்லாம் இப்போ அவர் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போற நேரம்தான் நாளை இரவு 11 மணிக்கு அப்புறம் வரப்போகுது. இத்தனை காலமா உங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு பெரிய அனுபவமா உங்களுக்கு அவர் கத்துக் கொடுத்திருக்கார். இப்போ நாம பார்க்க போற அந்த 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு உச்சகட்ட திருப்பு முனையா அமையப் போகுது. இந்த எம் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் மூலமா நடக்கப் போற இந்த 3வது விஷயம் நீங்க பல வருஷமா மனசுக்குள்ள ரகசியமா வேண்டிக்கிட்டு இருந்த ஒரு காரியமா இருக்கும். யாருகிட்டையும் சொல்ல முடியாம நமக்கு மட்டும் ஏன் இது நடக்கல, கடவுளுக்கு நம்ம மேல கருணையே இல்லையான்னு நீங்க கோயில் கோயிலா ஏறி இறங்கி அழுத ஒரு வேண்டுதல் இந்த காலகட்டத்தில் அப்படியே கண் முன்னாடியே நிறைவேறப் போகுது. இது நடக்கும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த சிலிர்ப்பு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இந்த 3வது சம்பவம் உங்க வம்சத்தையே வாழ வைக்க போற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோ, இல்ல உங்க கல்யாணத்துல இத்தனை நாளா இருந்த தடைகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல வரன் அமையறதோ, இல்ல உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க பட்ட கஷ்டத்துக்கு
ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கிறதோ இதுவா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், இந்த எம்பெயர் கொண்ட நபர் ஒரு கருவியா செயல்பட்டு உங்க வாழ்க்கையில பல வருஷமா இருந்த ஒரு பெரிய குறையை மொத்தமா தீர்த்து வைக்க போறார். உங்க குடும்பத்தில இனிமே மங்கள காரியங்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. எப்பவுமே உங்க வீட்ல ஒரு சுப காரியம் நடக்க போகுதுன்னா கடைசியில ஏதாவது ஒரு தடையாகி நின்னுடும். சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை பார்த்து கேலி செஞ்சிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தடங்களும் வராது. உங்க வீட்ல தொடர்ந்து கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. சந்தோஷத்துல உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. உங்களை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான பாதையை இப்போ உருவாக்கி வச்சிருக்கு. மகர ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப பிடிவாதக்காரங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்க பிடிவாதம் எதுல தெரியுமா இருக்கும்? எடுத்த காரியத்தை எப்படியாவது நேர்மையான முறையில் முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தில் தான் இருக்கும். உங்க வைராக்கியத்திற்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது. இந்த நேரத்தில நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். வரப்போற இந்த மாற்றங்களை ரொம்ப அமைதியா பொறுமையா ஏத்துக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரும்போது அதை பார்த்து நாமளே சில சமயம் பயந்துடுவோம். இது நிஜமானா இல்ல கனவான்னு ஒரு குழப்பம் வரும். ஆனா எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். இது அத்தனையும் உங்க உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் அந்த கடவுள் கொடுக்கிற பரிசு. இந்த அப்படிங்கிற நபர் மூலமா வரப்போற இந்த 3 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையை ஒரு புது அத்தியாயத்துக்கு கூட்டி போக போகுது. இதுக்கெல்லாம் நீங்க முழுசா தயாராகிக்கோங்க. உங்களுக்கான நேரம் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு. மகர ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப வெள்ளந்தி. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா இப்ப நடக்கப் போற இந்த 3 சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வரப்போகுது. அந்த என்கிற பெயருடைய நபர் உங்களுக்கு ஒரு குறுமாதிரி இருந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க பழைய மகர ராசியா இருக்க மாட்டீங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் செயல்ல ஒரு வேகமும் வரப்போகுது. இதுவரைக்கும் உங்க முதுகுல குத்துனவங்களை எல்லாம் நீங்க பழிவாங்க வேண்டாம். காலம் அவங்களை எப்படி தண்டிக்குதுன்னு நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க பொறுமையா இருந்தாலே போதும். அந்த பரம்பொருள் உங்களுக்கான அத்தனை நியாயத்தையும் செஞ்சு கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாளை இரவு 11 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற நல்ல செய்திகளை உடனே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, காரியம் கைகூடி வர வரைக்கும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க ராசிக்கு எப்பவுமே கண் திருஷ்டி ரொம்ப அதிகம். நீங்க நல்லா இருந்தா அதை பார்த்து பொறுத்துக்க முடியாத சில பேரோட கெட்ட எண்ணம் உங்க வெற்றியை தடுத்துடக்கூடாது. இந்த நேரத்தில உங்களுக்கு சில தூரத்து பயணங்கள் அமைய வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்கள் மூலமாவும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் தேடி வரும். அந்த நபர் மூலமா கிடைக்கப் போற புதிய தொடர்புகள் உங்க வியாபாரத்தில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க உதவி செய்யும். நீங்க தொட்ட மண்ணும் பொன்னா மாறும் காலம் இது. இத்தனை நாளா நீங்க கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம். இவ்வளவு வேண்டுதல் வச்சும் நமக்கு ஒண்ணும் நடக்கலையேன்னு நீங்க கோயில் வாசல்ல நின்னு அழுது இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த தெய்வங்கள் எல்லாமே கண் திறந்து உங்களை பார்க்க போகுது. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. மனசுல எப்பவுமே இருந்த அந்த ஒரு இனம் புரியாத பயம் படபடப்பு இல்லாம உங்களை விட்டு ஓடி போயிடும். ராத்திரி படுத்தா எந்த சிந்தனையும் இல்லாம நிம்மதியா தூங்க போறீங்க. காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது நம்பிக்கையோட இன்னைக்கு நாள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்கிற ஒரு சந்தோஷத்தோட எந்திரிக்க போறீங்க. உங்களை சுத்தி நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு சாதகமாவே நடக்கும். அதனால எந்த கவலையும் இல்லாம இந்த நேரத்தை முழுமையா அனுபவிக்க நீங்க தயாரா இருக்கணும். மகர ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா உங்க வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் உங்களை ரொம்பவே மாத்தி இருக்கு. நாளை இரவு 11 மணிக்கு மேல அந்த என்கிற நபர் உங்க கூடவே அரணாக இருந்து உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போறார். உங்களுக்குள்ள இத்தனை காலமா ஒளிஞ்சுகிட்டு இருந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே சுத்தமா அழிய போகுது. 4 பேர் நடுவுல பல இடங்கள்ல தலை குனிஞ்சு நின்ன நீங்க இனிமே நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமா நடக்க போறீங்க. உங்களை பார்த்து கேலி பேசுனவங்க வாயெல்லாம் தானாகவே அடைக்க போகுது. உங்க பேர்ல ஒரு காந்த சக்தி வரப்போகுது. நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே உங்களுக்கு பின்னால வரப்போகுது.
அந்த அளவுக்கு உங்க செல்வாக்கு ஆகாயத்த அளவுக்கு உயரப் போறது. உங்க குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போறது. எப்பவுமே நீங்க கும்பிடுற அந்த இஷ்ட தெய்வம் உங்க ஒவ்வொரு அடியிலையும் உங்களை வழி நடத்தப் போகுது. இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வசந்த காலமா அமையப் போகுது. கவலைகளை எல்லாம் தூக்கி தூரமா போட்டுட்டு வரப்போற இந்த நல்ல காலத்தை முழு மனசோட ஏத்துக்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. காலம் இப்போ உங்க கைப்பிடிக்குள்ள வந்துருச்சு. மகர ராசிக்காரங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த பொன்னான நேரம் இப்ப நெருங்கிடுச்சு. அந்த எம் அப்படிங்கிற பேர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில செய்ய போற சில விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்த மனிதர்களுக்கு மத்தியில இவர் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி உங்க வாழ்க்கைக்கு ஒளியேத்த போறார். முக்கியமா உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு பெரிய பயம், அதாவது நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த நெஞ்சு பதைபதைப்புல்லாம் இனிமே சுத்தமா காணாம போயிடும். ஏன்னா உங்களுக்கான ஒரு நிரந்தரமான வருமான வழியை அந்த நபர் உங்களுக்கு காட்டி கொடுக்க போறார். கையில காசு புழங்க ஆரம்பிச்சாலே பாதி கவலைகள் ஓடிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க கையில எப்பவுமே செல்வம் நிறைஞ்சிருக்க போற ஒரு காலமா இந்த காலகட்டம் அமைய போகுது. பொருளாதாரத்துக்காக நீங்க யார் முன்னாடியும் கைக்கட்டி நிக்க வேண்டிய அவசியமே இனிமே உங்க வாழ்க்கையில் இருக்காது. உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க இழந்த மரியாதையை திரும்ப வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இப்போ காலம் உங்களுக்கு முழுசா சாதகமா சுத்துறதால உங்களை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தி பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து வழிய பேச போறாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். வழிய வந்து பேசுறவங்களை எல்லாம் உடனே நம்பிடக்கூடாது. உங்களுக்கு யார் உண்மையா இருந்தாங்க, நீங்க கஷ்டத்தில இருந்தப்போ யார் தோள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கணும். அந்த எம்பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போற மிகப்பெரிய பாடமே அதுதான். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும், யாரை எப்படி தள்ளி வைக்கணும்னு ஒரு பெரிய தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கப் போகுது. உங்க பேச்சில இருக்கிற அந்த நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறப்போ நீங்க படுற சந்தோஷத்தை அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டுமில்லாம உங்களுடைய இறைநம்பிக்கையும் ஆன்மீக பலமும் ஒரு பெரிய உச்சத்தை தொடப்போகுது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க இப்ப குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு வர போறீங்க. அந்த தெய்வ தரிசனம் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அமைதியை கொடுக்க போகுது. உங்க வீட்டில இருக்கிற பூஜை அறையில ஒரு புதுவிதமான ஒரு கலை வீச போகுது. நீங்க வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலும் உடனுக்குடனே பலிக்க போற ஒரு அற்புதமான காலமா இது மாறப்போகுது. உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்லையே அரணாக நின்னு உங்களை பாதுகாக்கிறத நீங்க மனதார உணர்வீங்க. வெளியே எந்த ஒரு காரியத்துக்காக கிளம்பினாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நாம எடுத்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீங்க கிளம்புவீங்க. அந்த நம்பிக்கை எல்லாம் உங்க வெற்றிக்கான முதல் படிக்கட்டு. அந்த எம் நபர் உங்க கூடவே உறுதுணையா இருந்து உங்க வெற்றி படிகளை உங்களை ரொம்ப சுலபமா ஏற வைக்க போறார். மகர ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்தினால ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம உழைப்புக்கு என்னைக்குமே ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது என்கிற அந்த வலி உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. ஆனா நாளை இரவு 11 மணிக்கு மேல அந்த எம் என்கிற நபர் உங்க வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது உங்க தொழிலையோ ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போறார். இதுவரைக்கும் உங்க கூடையே இருந்துகிட்டு உங்க முன்னேற்றத்தை தடுத்த அந்த மாய வலைகள் எல்லாமே இப்போ சுக்குநூறா உடைய போகுது. உங்க திறமையை பார்த்து மிரண்டு போய் உங்களை எப்படி உரங்கட்டலாம்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. உங்களுக்கான அந்த பதவியும் பொறுப்பும் தேடி வரப்போகுது. இதை நீங்க பெருசா முயற்சி பண்ணாமலேயே அந்த எம் என்கிற நபர் மூலமா ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க மனசு ரொம்பவே மென்மையானது. யார் ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நின்னாலும் அவங்களுக்கு முன்னாடியே ஓடி போய் உதவி செய்கிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. ஆனா அதனால நீங்க பட்ட அவமானங்களும் இழப்புகளும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்க வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற கூட்டத்தில யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க என்கிற அந்த ரகசியத்தை காலம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா உணர்த்த போகுது. உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாரும் இப்ப உங்க நிலைமையை பார்த்து ஆச்சரியத்தில உறைந்து போக போறாங்க.
உங்க குடும்பத்தில இருக்கிறவங்களுக்கு உங்களை பத்தின ஒரு முழுமையான புரிதல் கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவங்க எல்லாம் இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடியா விழுந்து உங்களை ரொம்பவே வாட்டி வதைச்சிருக்கும். நாளைக்கு என்ன செய்யறது, குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது என்கிற அந்த கவலை ராத்திரி தூக்கத்தையே கெடுத்திருக்கும். நடக்கப் போற அந்த 3 பெரிய சம்பவங்கள்ல ஒண்ணா உங்க பொருளாதார நிலைமை தலைகீழா மாறப்போகுது. வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமா இருந்து எப்பவுமே ஒரு பற்றாக்குறையிலே வாழ்ந்தவங்களுக்கு இப்ப பணவரவு பல வழிகள்ல இருந்து கொட்ட போறது. அந்த எம் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியா இருந்து உங்க வருமானத்தை எப்படி பெருக்கிறது என்கிற அந்த சூட்சுமத்தை சொல்லி கொடுக்க போறார். உங்க வங்கி கணக்குல பணம் வந்து சேர உங்க முகத்தில ஒரு தனிக்கலை வரப்போகுது. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருள் எல்லாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம பணத்தை எண்ணி கொடுத்து வாங்க போறீங்க. மனசுல இருக்கிற அந்த பழைய காயங்கள் எல்லாமே இப்ப ஆறப்போகுது. ஒருத்தர் உங்களை காயப்படுத்திட்டா அந்த வலியை நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டீங்க. அது உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நடக்க போற நல்ல விஷயங்கள் அந்த நெருப்பை முழுமையா அணைக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. நீங்க எப்பவுமே தனிமையில் நின்னு போராடியது போய் இப்போ உங்களுக்காக குரல் கொடுக்க உங்களுக்கு துணையா நிக்க ஒரு பெரிய கூட்டமே வரப்போகுது. குறிப்பா அந்த எம் என்கிற நபர் உங்க குடும்பத்தில ஒருத்தரா மாறி உங்க ஒவ்வொரு வெற்றிக்கும் அஸ்திவாரமா இருக்க போறாரு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிதான் இருக்கும். மகர ராசிக்காரங்க மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகளை பூட்டி வச்சிருப்பீங்க. நாமும் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும், நம்ம குடும்பத்தை யாருக்கும் சளைக்காத அளவுக்கு உசத்தி காட்டணும்னு நிறைய கனவுகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு அடி முன்னாடி வைக்கும்போது உங்களை இழுத்து கீழே போடுறதுக்குன்னே சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்களா இருக்கட்டும் கூட, பழகுனவங்களா இருக்கட்டும், உங்க முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களை விட வயித்தெரிச்சல் பட்டவங்க தான் அதிகம். இந்த வலிகளை எல்லாம் வெளியில சொல்ல முடியாம உங்களுக்குள்ளேயே அழுது அழுது உங்க மனசு ஒரு கல்யாட்டம் இறுகி போயிருக்கும். ஆனா இப்போ அந்த நாளை இரவு 11 மணிக்கு அப்புறம் அந்த எம் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில் செய்ய போற மாற்றங்கள் அந்த இறுகி போன சந்த மனசை பனி மாதிரி உருக வைக்க போது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு அடிக்கப் போகுது. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொற்காலம் இப்ப ஆரம்பிக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்ப ஒரு பெரிய அனுபவமா உங்களுக்கு மாறிடுச்சு. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே சரியா இருக்க போகுது. அந்த எம் என்கிற நபர் வெறும் உதவி செய்கிறவரா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆசானாகவே மாறப்போறார். எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த இடத்தில அமைதியா இருக்கணும் என்கிற அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறார். இதனால உங்களுக்கு சமூகத்தில ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. ஊருக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்துனாலோ இல்ல ஒரு நல்ல காரியம்னாலோ முதல் ஆளா வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க மதிப்பும் மரியாதையும் உச்சத்துக்கு போக போகுது. உங்கள ஒதுக்கின அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது அத்தனையும் உங்க நேர்மைக்கும் உங்க நல்ல மனசுக்கும் அந்த பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு பெரிய கைமாறு. உங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த அந்த இறுக்கமான சூழ்நிலை எல்லாம் சுத்தமா மாறி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கப் போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுற அந்த உண்மையான பாசம் துளிர் விடப் போகுது. உங்க குழந்தைங்க எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பட்ட கவலைகள் எல்லாம் காத்துல பறக்க போகுது. அவங்க படிக்கிற இடத்திலேயோ இல்ல வேலை செய்யற இடத்திலேயோ ஒரு பெரிய சிறப்பான நிலைமைக்கு வந்து உங்க வம்சத்துக்கே ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போறாங்க. இதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது இத்தனை வருஷமா நாம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம்ச கிடைச்சிருச்சுன்னு உங்க கண்ணல இருந்து ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. உங்க வீட்ல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ளேயே குடியிருந்து உங்களை காப்பாத்துறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க கிரக அமைப்பில் நடந்திருக்கிற அந்த அபூர்வமான சேர்க்கையும் அந்த எம் என்கிற நபரோட வருகையும் தான். மகர ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க.
உங்களுக்கு சாமி மேல எப்பவுமே ஒரு தீராத நம்பிக்கை உண்டு. ஆனா கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து ஒரு கட்டத்தில சாமி கும்பிடவே உங்களுக்கு சலிப்பு தட்டி இருக்கும். எவ்வளவு பூஜை பண்ணியும் எவ்வளவு நேர்த்திக்கடன் செலுத்தியும் நம்ம கஷ்டம் தீரலையேன்னு கோயில் வாசல்ல நின்னு கண்ணீர் விட்டு இருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பதில் இப்ப கிடைக்கப் போகுது. நாளை இரவு 11 மணிக்கு மேல அந்த எம் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில செய்யப் போற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் உங்க பல வருஷ பிரார்த்தனைக்கு கிடைக்கப் போற நேரடி வரமா அமையப் போகுது. உங்களை சுத்தி இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள், கண் திருஷ்டி எல்லாமே விலகி ஒரு தெய்வீகமான ஒளி உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையப் போகுது. முக்கியமா ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்தா இருக்கலாம். இல்லனா உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பெரிய தொகையா இருக்கலாம். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் அதை தட்டி கேட்க முடியாம, அதிகாரத்தில இருக்கிறவங்களை எதிர்த்து நிக்க முடியாம நீங்க ரொம்பவே திணறி போயிருப்பீங்க. ஆனா இப்போ காலம் முழுசா உங்களுக்கு சாதகமா மாறிருச்சு. அந்த எம் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய தூணா நின்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயத்தை தட்டி கேட்க போறார். எத்தனை நாளா இந்த அதிகாரம் உங்கள மிரட்டுச்சோ அதே அதிகாரம் இப்போ உங்களுக்கு பணிஞ்சு போக போகுது. முட்டுக்கட்டையா இருந்த அத்தனை தடைகளும் உடைஞ்சு சிதறப் போகுது. நீங்க நினைச்சபடியே நடந்து அந்த சொத்தோ அல்லது பணமோ உங்க கைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம வந்து சேரப்போகுது. உங்க சொந்தக்காரங்க யாருமே உங்களுக்கு கஷ்டம்னு வந்தப்போ உதவி செய்ய முன்வரல. நீங்க எவ்வளவோ இறங்கி போய் கேட்டும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களை தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு இரத்த சம்பந்தமும் இல்லாத இந்த எம் என்கிற நபர் உங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போய் உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கார். இதை நினைக்கும் போதே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதியும் அதே சமயம் ஒரு ஆச்சரியமும் வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு தான் உதவி செஞ்சு பழகி இருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் இவ்வளவு தூரம் செய்யறத பார்க்கும்போது உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீரே வந்துரும். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பந்தம் உங்களுக்கும் அந்த நபருக்கும் இடையில் உருவாக போகுது. இத அந்த கடவுள் நினைச்சா கூட இனிமே பிரிக்க முடியாது. உங்க தலையெழுத்து இப்போ ரொம்பவே பிரகாசமா மாறிக்கிட்டு வருது. இதை கெடுக்க இனிமே யாராலையும் முடியாது. மகர ராசிக்காரங்க, உங்களோட மிகப்பெரிய பலவீனமே உங்க கோபமும் தான். அதே சமயம் உங்க இரக்கமும் தான். சட்டுன்னு கோபம் வந்துடும். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த கோபம் பனி மாதிரி உருகிடும். யாரு மேலையும் உங்களால ரொம்ப நேரம் கோபமா இருக்கவே முடியாது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க வந்து ஒரு வார்த்தை மன்னிப்புன்னு கேட்டா கூட உடனே மனசு மாறி அவங்களை ஏத்துக்குவீங்க. ஆனா இதையே உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி உங்களை பல தடவை முதுகுல குத்தி இருக்காங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் நடக்க விடாம அந்த எம் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமாக இருக்க போறார். உங்க வாழ்க்கையில யாரு உண்மையானவங்க, யார் உங்க கூடையே இருந்து குழி பறிக்கிறவங்கன்னு ஒரு பெரிய தெளிவை அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போறார். இனிமே நீங்க எடுக்க போற முடிவுகள்ல ஒரு பெரிய முதிர்ச்சி இருக்க போகுது. உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் உங்க அதிரடியான மாற்றத்தை பார்த்து பயந்து நடுங்க போறாங்க. உங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை உண்டு. அதாவது கண் முழிச்சு மத்தவங்களுக்காக உழைச்ச அந்த காலம் எல்லாம் இப்ப மாறி உங்களுக்காக நீங்க உழைக்க போற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாளா நீங்க சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருந்தாலோ இல்ல புதுசா ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாலோ அதுக்கெல்லாம் நாளை இரவு 11 மணிக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கப் போகுது. அந்த எம் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியா இருந்து தொழில்ல எப்படி லாபம் சம்பாதிக்கிறது, யாரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுன்னு பல நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லி தரப்போறார். இதுவரைக்கும் நீங்க போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் கவலையில் இருந்திருந்தா இனிமே அந்த முதலீடு பல மடங்கா பெருகி உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. உங்க வங்கி கணக்குல பணம் சேர சேர உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட காட்ட போற மரியாதையும் ரொம்பவே மாறப்போகுது. முக்கியமா உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு சில விஷயங்களை இங்க சொல்லியே ஆகணும். கணவர் மனைவிக்கு இடையில மூணாவதா ஒருத்தர் தலையிட்டு உங்க நிம்மதியை ரொம்ப நாளா கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். சொந்த பந்தமா கூட இருக்கலாம். அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க வீட்ல எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தேவையில்லாத நபர்கள் எல்லாரும் உங்க வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி போற சூழ்நிலை உருவாக போகுது. அந்த எம் என்கிற நபரோட வருகையால உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை வரப்போகுது. உங்க பிள்ளைங்க உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க பேச்சை கேட்டு நடக்க போறாங்க.
வீட்ல எப்பவுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ உங்க வீட்ல ஒரு விசேஷம்னு சொல்லி முதலாளா வந்து நிக்க போறாங்க. இது எல்லாமே உங்க தலையெழுத்து மாறுறதால நடக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம். மகர ராசிக்காரங்க, உங்களுடைய பெரிய பலமே உங்களுடைய பொறுமைதான். அடிமேல் அடி விழுந்தாலும், அத்தனை அவமானங்களை சந்திச்சாலும், எந்த இடத்திலையும் உங்க தன்மானத்தை விட்டுக் கொடுக்காம ஒரு வைராக்கியத்தோட நின்னுருக்கீங்க. ஆனா இந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? என்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும், இந்த கஷ்டம் எல்லாம் என்னைக்கெல்லாம் தீரும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் செத்த மாதிரி வாழ்ந்த காலம் எல்லாம் இப்போ மலையேறிடுச்சு. நாளை இரவு 11 மணிக்கு மேல அந்த என்கிற நபர் மூலமா நடக்கப் போற மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி விழுந்தது மாதிரி இருந்த கஷ்டங்களை எல்லாம் தவிடுபொடியா ஆக்கப் போகுது. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பொற்காலத்தில நீங்க இப்போ அடி எடுத்து வைக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்டு ஆனா உங்களுக்கு கிடைக்காம போன அத்தனை சந்தோஷங்களும் இப்போ ஒட்டுமொத்தமா உங்க கால் தேடி வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு தேஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த என்கிற நபர் மூலமா உங்க பிள்ளைகளோட கல்வியிலேயோ இல்ல அவங்க வேலை வாய்ப்பிலேயோ ஒரு மிகப்பெரிய உச்சம் கிடைக்க போகுது. அவங்களை நினைச்சு நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. நீங்க ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு உங்க வாரிசுகள் உங்க பேரை காப்பாத்த போறாங்க. இது மட்டுமில்லாம உங்க வீட்ல ரொம்ப நாளா தள்ளிப்போன ஒரு சுப காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப விமர்சையாக நடக்க போகுது. பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கே சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு உங்க வீட்ல ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு காதுகுத்தோ ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. அந்த அளவுக்கு பணம் காசு உங்க கையில புழங்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உடம்புல ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த ஒரு சில மர்மமான வலிகள், அதாவது எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் குணமாகாத சில பிரச்சனைகள் இப்போ தானாகவே சரியாக போகுது. மனசுல நிம்மதி வந்தல பாதி வியாதி ஓடிடும்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த என்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி நீங்க உணர போறீங்க. ராத்திரி படுத்தா ஒரு சிந்தனை இல்லாம ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப நிம்மதியா தூங்க போறீங்க. காலையில எந்திரிக்கிறப்ப ஒரு புது தெம்போட ஒரு புது நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆரம்பிக்க போறீங்க. உங்கள பார்த்து கேலச்சியை பார்த்து ஒரு பெரிய பயம் வரப்போகுது. இது அத்தனையும் நீங்க இத்தனை வருஷமா சிந்திய கண்ணீருக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய இழப்பீடு. மகர ராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ரொம்ப மோசமான விஷயங்களை நினைச்சு நீங்க பல நேரங்கள்ல முடங்கி போயிருக்கலாம். என்னடா வாழ்க்கை, இது எப்ப பார்த்தாலும் நமக்கு மட்டும்தானா இத்தனை சோதனைகளும் வருதுன்னு நீங்க ரொம்பவே சலிச்சு போயிருப்பீங்க. ஆனா நாளை இரவு 11 மணிக்கு அப்புறம் வரப்போற அந்த மாற்றம் உங்களை ஒரு புது மனுஷனா மாத்தப் போகுது. அந்த என்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போற வெளிச்சம் உங்க கண்ணை உறுத்துற அளவுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்க கூடையே இருந்துகிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தின அந்த மறைமுக எதிரிகள் எல்லாரும் இப்போ காணாம போக போறாங்க. அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்க போகுது. உங்க வழியில இருந்த முட்டுக்கட்டைகளை எல்லாம் அந்த நபர் ஒரு பெரிய அரணாகி நின்னு உடைச்சு எரிய போறார். உங்களுக்காக நியாயம் கேட்க ஒருத்தர் வந்தாச்சு என்கிற அந்த தைரியமே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்க போகுது. நீங்க பல வருஷமா ஒரு பெரிய விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதாவது நம்ம உழைப்புக்கும் நம்ம திறமைக்கும் எப்பவுமே ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே என்கிற அந்த ஏக்கம் உங்க மனசை ரொம்பவே அரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். உங்க கூடயே இருக்கிறவங்க இல்ல உங்க சொந்தக்காரங்க ரொம்ப சுலபமா மேல வந்திருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு தனிமை உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை மொத்தமா மாறப்போகுது. அந்த என்கிற நபர் உங்க திறமைக்கு சரியான மேடையை அமைச்சு கொடுக்க போறார். நீங்க தொட்டதெல்லாம் இனிமே துலங்க போகுது. ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச சில முதலீடுகள் இல்ல யாருக்காவது நம்பி கொடுத்த பணம் திரும்பி வராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்திருந்தா அது எல்லாமே இப்ப உங்க கைக்கு எந்த தடையும் இல்லாம வந்து சேரப்போகுது. பண கஷ்டம் என்கிற வார்த்தைக்கே இனிமே உங்க வாழ்க்கையில எந்த இடமும் இருக்காது. உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷ புயல் அடிக்க போகுது. ரொம்ப நாளா
உங்க வீட்ல ஒரு விசேஷம் நடக்காமலும் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். சொந்தக்காரங்க எல்லாம் உங்களை ஒரு மாதிரி இளக்காரமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த எம் என்கிற நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க வீட்டில தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்கப் போகுது. உங்க வீட்டு வாசல்ல மேல சத்தம் கேட்கிறப்போ நீங்க படுற சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா இருந்த இருட்டு மொத்தமா விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. இந்த நேரத்தில நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். யாருக்கிட்டையும் இந்த நல்ல காரியங்களை உடனே பகிர்ந்துக்காதீங்க. ரொம்ப அமைதியா இருந்து நடக்கிற நல்ல விஷயங்களை மனசார ஏத்துக்கோங்க. காலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை இப்ப கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான அந்த பொற்காலம் இப்போ முழுசா ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே ஏறுமுகம்தான். இது எந்த ஒரு சக்தியாலையும் இனி தடுத்து நிறுத்தவே முடியாது.